ஹாய் ஹலோ காய்ஸ் ஹவாய் ஆல். இந்தியாங்கிறது நல்ல மார்க்கெட் தான். ஏன் நம்ம ஊரில் ஓட மாட்டிக்குது, ஏன் நம்ம ஊரில் இவ்வளோ ப்ரொமோட் பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கிராசிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ தானே எல்லாருக்குமே முக்கியம். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூனா பாருங்கள், அட்மிஷன்ஸு, ஓப்பனிங்ஸ், ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ, பாக்ஸ் ஆஃபீஸ் அட்மிஷன், ஓப்பனிங்ஸு, ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ், ஃபெங்ஷன், சினிமாட்டிக் யூனிவர்ஸா, என்னடா அது சைனீஸ் டைட்டில், நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் 3, ஆவரேஜே 1 பில்லியனா, ரேட் டு சைனா டவுன் ஃப்ரான்ச்சைஸ், டோரேமானு, பேட்டில் ஆஃப் லேக் செங்ஜின்னு, கேஸ் க்ளோஸ்டுன்னு 28 ஃபிலிம்ஸா, வாண்டரிங் எடுத்து 2 படம், வாண்டரிங் எர்த்தோடது தான். இதே ரைட்டர் தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 3 பாடி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஓகே லியூ சிசின், மை பீப்புள் மை கண்ட்ரி, போனி பிஎஸ், பொக்கிமான், உல்ஃப் வாரியரும் பார்க்கணும், காட்ஸில்லா, ட்ராகன் பால், ஒன் பீஸ், மாஸ்டர், டீமன் ஸ்லேயரு, இது 2 தான் வந்துருக்கு. அடுத்த படங்கள் வரணும். ஓகே, மங்கி கிங் கேம் எல்லாருக்குமே தெரியும், படங்களும் இருக்குது. படங்கள் நான் இது வரைக்கும் பார்த்தது, ஆனால் கண்டிப்பாக பார்க்கணும். மங்கி கிங் இதுக்காகவே நான் பார்க்கணும். ஏன் வந்து நம்ம ஊரில் வந்து பெருசாக ஓடுறதில்ல பாக்ஸ் ஆஃபீஸஸாக, அதுக்கு வேற ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதுக்கு there are highest grossing primary language films in the world. Chinese is the most subsequent. Chinese is the most frequent language with 13 films in the top 50 highest grossing non-English film, while Japanese is the second most frequent language with 6 films. India comes at third. வேர்ல்டு சினிமாவில் நாம்ளும் பதிக்கணும்னா நம்மளும் நிறையா இந்தமாரி ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் கொடுத்தாகணும். நம்ம கேஜிஎஃப்ல இதுக்குள்ளேயே வரல பாருங்க. தங்கலும் பாகுபலி 2 மட்டும்தான் இருக்குது. கேஜிஎஃப் 2வே இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இவங்க அப்டேட் பண்ணலையா, இல்லை கேஜிஎஃப் 2 அந்தளவுக்கு வசூல் ஆகலையா? குங்ஃபு யோகா 2 இங்கே இருக்குது, மற்றதெல்லாம் ஏன் இங்கே இன்னும் வரல தெரில. அது முடிஞ்சால் தேடி பார்க்குறேன். டிக்கெட் ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ், மேஜர் பாக்ஸ் ஆஃபீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறோம்ல, அது எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. வாங்க காட்டுறேன். இதெல்லாம் ஒரு கான்டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. த ஆவரேஜ் மூவி டிக்கெட் ப்ரைஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் த ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ் இஸ் அரௌண்ட் $9.16. $9 அப்புறம் $10 வச்சுப்போமே. $10 நம்ம ஊரில் என்ன ஒரு $80 வச்சுப்போமே. ஒரு டாலருக்கு விலை இங்கே $80 $10ங்கிறது $800. ஸோ நம்ம ஒரு படத்துக்கு $800 கட்டுறதுக்கு ரெடியா? இங்கே நமக்கு ஐமேக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500, 550. சில ரொம்ப நான் டிமாண்ட் ஃபிலிம்ஸ்க்கு 300லேருந்தே இருக்கும். ஸோ எந்த வேர்ல்டில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். by 2023 it has risen to 10.78. In other countries the prices can be notably higher. For instance, in Bahrain and Switzerland have the highest average ticket price. Historically the average ticket price has been tracked and reported by various sources. For example, 1950s the average ticket price in US ranged from 45 to 85, while the UK consisted on 0.08 to 0.1 pound. These price reflects the global the ticket cost. இப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்னு இருக்கா, ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ்னு ஒன்று லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் வேணாம் எனக்கு, இந்த இது வேணாம். இப்போ எந்தெந்த நேஷன்ஸில் எப்படி இருக்குன்னு வேணும். எங்கடா இது? Context of film industries ranges from a single country to group of countries for reporting box office gross ticket sales. This is from a dependent territories to such background. North America and China. In box office parlance, North America is territories that comprises the United States and Canada, despite there being 23 countries within the geographical definition of North America. In context of box office, North America is traditionally considered the territory of the largest gross. It was overtaken by China in 2020. அதே மிஞ்சிட்டான். Kelly Crabb wrote in her book Business That Dominate as traditionally North America. Movie businesses that North America has traditionally represent the largest source of revenues and also at the world's most important film distribution companies for cutting it. In 2020, China became the largest box office territory, overtaking North America in total gross transaction. The transaction long anticipated analysts was accelerated by the COVID-19 pandemic. Japan was the second largest box office territory before it surpassed China.
இட் வாஸ் சர்பாஸ்டு பை சைனா. ஓகே, சைனா தேர்டாக இருந்திருக்கு அப்போ. It was the second largest box office territory before it was surpassed by China in 2011. In 19, the next three largest territories were the South Korea, United Kingdom, and France. The box office territory of United Kingdom comprises the UK and Ireland. Malta's box office added to the UK and Ireland total by at least one data power. The countries of Belgium, Netherlands, and Luxembourg, together known as Benelux, are sometimes treated as a single box office territory, although the data is also reported separately for each country by some data operators. Mexico, whose box office gross is reported separately from the Northern America data, is the top box office territory in the Latin America. North America and China. China was the second largest territory, and the Hollywood Reporter said in 2016 it was expected to surpass North America in the near future. In September 2017, China's State Administration of Press and Publication, Radio, Film and Television predicted that China would surpass North America in 2020. 2017 சொல்லிட்டான் as the number one box office territory. In the following October, the Observer reported double-digit growth puts China back on the pace to overtake North America as the number one box office territory in the world within the next few years. In April 2016, Everett reported, okay, இதான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. In 2020, the China overtook the North America as the world largest box office market for the first time. This is largely attributed to the COVID-19 pandemic having a great negative impact on the North American than in China. China was again the world's highest gross market in 2021. லார்ஜஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூஸ். இங்கே ஆவரேஜ் டிக்கெட் ப்ரைஸ் எங்கப்பா, அதை காட்டுப்பா. இதில் தேடி படிக்கிறதே ரொம்ப இதுவாக இருக்கு, ரொம்ப டைம் எடுக்குது. லார்ஜஸ்ட்டு கண்ட்ரீஸ் பை நம்பர் ஆஃப் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் 1600 படம் எடுக்கிறோம். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நாம் குவாலிட்டி ப்ரிஃபரே பண்ணுறதில்ல, குவான்டிட்டி மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இங்கே 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குன்னா 3 ஜாயிண்ட் வெஞ்சராக வச்சு பெரிய லெவல் ஆம்பிஷியஸாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. அவன் லிமிட்டில் சின்னதாக ஒரு படம், கொஞ்சோண்டு லாபம், முடிஞ்சால் வந்தால் மழை, இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் தான் இருக்காங்க. படங்கள் அவ்வளோ வருது, குவாலிட்டியான படங்கள் வருதுன்னா இல்லை, அதுதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸு 1300 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும், மெக்சிகோ 1200, ஜப்பான் 600 படங்கள் தான், ஸ்பெயின் 300 ஃபிலிம்ஸ் தான், ஃப்ரான்ஸ் 287 தான். ஃப்ரான்ஸோட 2-3 ஃப்ரெஞ்சு படங்கள்லாம் பார்த்துங்க, அண்டர் பாரிஸு, அப்புறமேட்டா லாஸ்ட் புல்லட், அதெல்லாம் செம குவாலிட்டியாக இருக்குது. நம்மளாம் அந்தளவுக்கு பண்ணுறோன்னா நம்ம பெரிய ஹீரோ வச்சு பண்ணோம். அங்கே யார் ஹீரோ, அவங்களாம் என்ன ஆர்டிஸ்ட்னு நமக்கு தெரியல. அவங்கள வச்சு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக, அவ்வளோ குவாலிட்டியாக, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் லெவலுக்கு லாஸ்ட் புல்லட் எடுத்து வச்சிருக்காங்க. மெக்கு யூஎஸ் ப்ரொடக்ஷன் மெக்கு லெவலுக்கு இவங்க வந்து அண்டர் பாரிஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளாம் எப்போ அந்த மாதிரி ஆம்பிஷியஸாக போகிறதுன்னு எனக்கு தெரியல. இட்டாலி 273, யுனைடெட் கிங்டம் 220. இவன்ட்ட லிட்ரேச்சர் வச்சு முன்னாலேருந்து இங்கிலீஷ் கதெல்லாம் இருந்துச்சு, பாண்டு கிண்டுன்னு வச்சு ஒப்பேத்திட்டான். ஜெர்மனி 192, சைனா 174. ஒரு 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 வருஷத்துக்கா 2022 ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 174 படம் குவாலிட்டியாக ஹை பட்ஜெட் எடுக்கிறது எப்படி இருக்குது? அதே 2022 1600 படம், ஆனால் எல்லாமே ஆவரேஜ் மீடியோக்கர் படம்னா எப்படி இருக்குது? குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி நம்ம இருக்கணும், ஆனால் இங்கே குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி தான் இருக்குது. பிரேசில் 173, சவுத் கொரியா 106, பங்களாதேஷ் 660 தான். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸ் பை ரெவன்யூ பார்த்தீங்களா, எந்த இடத்துல the following countries are the largest box office markets in terms of gross box office revenue according to the theme report by 2020. It's by the MPA Motion Picture Association. ஓகே, அமெரிக்காவோட தான் இது. பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடான்னு இருக்கா. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூஸ் வந்து $9.07 பில்லியன் 2023 மட்டும். யூரோப் பாருங்கள் $7.79 பில்லியன், சைனா $7.71 பில்லியன். இந்த லீக் எங்கே இருக்குது? அப்படியே வாங்கலேன், ஜப்பான் 1.5 பில்லியன். ஜப்பானுக்கு உலகம் ஃபுல்லாக அந்த அனிமே ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ 1.5 பில்லியன் தான். இந்தியா வித் நோ கண்டென்ட் ஃப்ரம் போஸ்ட் கோவிட், நம்மகிட்ட ஒரு நல்ல கண்டென்ட் கூட இல்லை. KGF 2 ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வேறு ஏதோ ஒரு படம், சரி 3 படம் இருந்துச்சு, அவ்வளோதானே தவிர நம்மகிட்ட வேறு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. நமக்கு இப்போ இதில் கூட சேர்த்துக்கலாம், நீங்கள் பிரம்மாஸோட சேர்த்து நல்லா தான் சாலாம். நம்ம 1-2 லிமிட்டடான கண்டென்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதே 1.48 பில்லியனு. யுனைடெட் கிங்டம் அண்ட் அயர்லாண்டு 1.36 பில்லியனு, ஃப்ரான்ஸ் 1.35 பில்லியனு, ஜெர்மனி 1 பில்லியன், சவுத் கொரியா 0.97, பட் தே வில் கெட் தேர், மெக்சிகோ 0.97, ஆஸ்திரேலியா 0.6. இவங்களாம் ரொம்ப இன்னும் சின்ன மினி லெவலில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, இட்டாலி, ஸ்பெயின்லாம். இப்போ ஒரு வேர்ல்டு ஃபிலிமாக, வேர்ல்டு மார்க்கெட்டாக, ஒரு குளோபல் செட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டிஸ்ட்டாக அமெரிக்கன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், கெனடியன் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூரோப்பு இங்கிலீஷு, யூரோப்பியன் யூகேவை தாண்டி இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஃப்ரான்ஸு, ஜெர்மனியில் கூட யூரோப்புக்குள்ளே தான் வரும். ஆனால் அவங்க தனியாகவே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ யூரோப்னா எதை மீன் பண்ண வரான்?
யூரோப் பாக்ஸ் ஆஃபீஸ்னா சினிமா ஆஃப் யூரோப் ரெஃபர்ஸ் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிஸ் கண்டென்ட் இந்த கான்டினென்ட் ஆஃப் த யூரோப்பு யூரோப்பியன். அப்போ என்னென்னலாம் இருக்குது இதில்? ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், ஜெர்மன், சோவியட் யூனியன் எல்லாமே இருக்குது. அப்புறம் எப்படி இதெல்லாம் தனியாக போட்டிருக்கான் ஃப்ரான்ஸு இதெல்லாம்? நோட்டபிளி யூரோப்பியன் ஏர்லி ஃபிலிம் மூமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம். ஹிஸ்ட்ரிலாம் வேணாம். யூரோப்பியன் ஃபிலிம்ஸ்னா யூரோப்பியன் சினிமா. ஓகே, யூஎஸ் ஃபிலிம்ஸு யூரோப்பியன் 25%, யூஎஸ் யூரோப்பியன் கோ ப்ரொடக்ஷன் 17%, அதர் ஃபிலிம்ஸ் 2%. 21st century ஃப்ரெஞ்சு சினிமா ஃப்ரான்ஸ், ஏர்லி ஃப்ரான்ஸு. ஓகே, இட்டாலியன், ப்ரீ அண்ட் போஸ்ட்டு ஃப்ரெஞ்சு, ஸ்டைல் அண்ட் கன்வென்ஷனு, அவர்ட் கிரேட், ப்ராமினென்ட் ஃப்ரெஞ்ச் இம்போர்ஷனல் ஃபிலிம் டைரக்டர்ஸு. Italian cinema began just after the Luxembourg brothers introduced motion picture exhibitions. German cinema. அப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். Berlin, Cannes, Venice. In particular, the Venice Film Festival held annually since 1933 and the awarding Golden Lion is the oldest film festival in the world. யூரோப்பியன் என்னோடது. ஓகே, இப்போதைக்கு இது போதும், ரொம்ப டீப் டைவ் பண்ணோன்னா. யூரோப்பியன் 7.7 குமுலேட்டிவாக சொல்லியிருக்காங்க. பட் இண்டிவிஜுவலாக பார்க்குறப்போ ஒரு ரேட்டிங்கும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரீமை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் யூனிவர்சிட்டியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு நான் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் செஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் இட், as simple as that. உங்களை யூனிவர்சிட்டியில் சந்திக்கிறேன். Till then, bye bye, see you all. Peace out.